friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து முடக்கத்தான் கீரைன்ட்டு. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. 90sல 80sலலாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு கீரைனாலே ஜாஸ்தி தெரியறது இல்ல. இதெல்லாம் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்கு. மூட்டு வலிக்கெல்லாம் வந்து ரொம்பவே பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கீரையை வந்து எப்படி செய்யணும்னு சொல்றேன். இந்த கீரையை வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிடும்போது அந்த பெயின் முட்டு வலியில வந்து சரியாயிடும் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னா இது ஒன்று வந்து ஜாயிண்ட் பெயின், இன்னொன்று வந்து கவுட்டு ப்ராப்ளம். அதாவது யூரிக் ஆசிட் வந்து சில பேருக்கு வந்து பாடியில் வந்து நார்மலாகவே நிறையவே வந்து அதாவது ப்ரோட்டீன்லாம் வந்து ஜாஸ்தி சில பேர் எடுப்பாங்க ப்ரோட்டீன் இல்லைன்னு. சில பேருக்கு நார்மலாகவே பாடியில் வந்து அதை சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த கவுட்டுன்ற ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த கீரைலாம் சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து கம்மியாகும். அப்புறம் பீரியட்ஸ் டைமில் வந்து ஸ்டமக் பெயின் ஹெவியாக இருந்துச்சுன்னா கூட இந்த கீரையை வந்துட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வந்து பெயின் கம்மியாகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளமு, ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்களாம் கூட சாப்பிடலாம். இது வந்து கீரை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போகிறது தோசை செய்ய போகிறோம். இதில் வந்து வத்த குழம்பு செய்யலாம், கருவாட்டு குழம்பு செய்யலாம். எங்கள் அம்மா வீட்டிலலாம் நான் இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து இந்த கீரையை பார்த்தா விட மாட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கருவாட்டு குழம்பு தான் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் அண்ணி வந்து இது வந்து தோசை பண்ணுவாங்க. ஸோ நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சுட சுட சாப்பிடணும் செஞ்சுட்டு. இது வந்து கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். பட் ஆனால் வத்த குழம்பு கருவாட்டு குழம்புலாம் செய்யும் போது அந்த அளவுக்கு தெரியாது. தோசை வந்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அந்த கசப்பு இருக்காது. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரையை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லிட்டு இது வந்து கொடி வகை சேர்ந்தது. எங்கன்னா இந்த கீரை கிடைச்சிச்சுன்னா இதுல எல்லாம் நீங்க வாங்கும் போது இதுல வந்து அந்த சீடு இருக்கும். இதுதான் வந்து அந்த கீரையோட பழம். ஸோ இதில் ட்ரை ஆகிட்ட பிறகு இதை வந்து நீங்கள் தொட்டியில் வளர்த்திங்கன்னா கூட வீட்டில் வந்து கடகடன் வளர்ந்துடும். இது ஒன்றும் ரொம்ப கேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இது நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் அதனுடைய பழம். ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் டேஸில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இதை எடுத்துட்டு இப்படி தலையில் வச்சு அடிப்போம் பசங்க. உங்களுக்கு வந்து மாவு வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிரீன் கலர் வந்து கம்மியாகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு கைப்பிடிக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம அப்படியே வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இது நாட்டி பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். இது சேர்த்து அரைக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். இது ஒன்றும் ஸ்பெஷலாக மாவெல்லாம் கிடையாது. வீட்டில் நம்ம அரைச்சிருக்க இட்லி மாவு தான். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தோசை மாவுக்காக நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். இது நிறைய தடவை வாஷ் பண்ணணும். ஒரு 4-5 தடவையாவது வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மண்ணு கலரெல்லாம் போகும். ஸோ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நான் தோசை மாவில் சேர்த்துக்கலாம். இட்லி மாவு தான் எடுத்துருக்கோம். இதில் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால அதுவே போதும். இது நல்லா கலந்துக்கணும். இந்த க்ரீன் கலர் வந்து மாறக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப டைலூட் பண்ணிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டே இருக்காது. செஞ்சு சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கிடைக்கிறதும் கஷ்டம். நான் கீரைக்காரங்கள்ட்ட சொல்லி வைக்கலாம், இல்லை மார்க்கெட்டுக்கெலாம் போனீங்கன்னா கிடைக்கும். இப்போ பாருங்க, நல்லா கலந்தாச்சு. ஸோ தவா வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னா தோசை வந்துட்டு நல்லா மொரன்னு வரணும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு கீரை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதும் வந்துட்டு நிறைய வேஸ்ட் கீரைங்கள்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த கீரை இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த இலையை பார்த்துட்டு க்ளீன் பண்ணுங்கள். நிறைய மிக்ஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ தெரியாமல் ஏதாவது நீங்கள் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும். கரெக்டாக அந்த கீரை மட்டும் பார்த்து பண்ணணும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. பக்கம் அடித்து பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி இதை வந்து சுட சுட சாப்பிடுங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஆறிட்ட பிறகு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக இருக்குது தோசை. ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நான் மிளகாப்பொடியோட தொட்டுன்னு சாப்பிட்றேன். இந்த மிளகாப்பொடி கூட நம்ம பூண்டு மிளகாப்பொடின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னொரு தோசை போட்டு காட்டுறேன். பாருங்க, 2 தோசை போட்டு எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து மிளகாப்பொடியோட தான் தொட்டு சாப்பிட்றேன். ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சதுனால தேங்காய் சட்னி செய்யல. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. செமையாக இருக்குது டேஸ்ட்டு.
இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பா வந்து இதே மெத்தட்ல செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். Thank you friends. Thank you friends. Take care. Bye bye.